லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்லா 3 வேளையும் சாப்பிட்டு நீ வளர்த்து வச்சிருக்கிற இந்த உடம்பும், நீ வெளியில போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட், அதுக்கு மேல நீ போட்டிருக்கிற உன்னோட பெர்ஃப்யூம் வரைக்கும் நானும் என் அப்பாவும் போட்ட பிச்சை. அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த சூப்பர் மார்க்கெட் மட்டும் என்னவா 10 லட்சம் ரூபாய் உன் அப்பா கொடுத்தாரு, 15 லட்சம் ரூபாய் உன் முன்னாள் காதலியே கொடுத்துட்டான். நீ அப்படியே வழக்கம் போல டிப் டாப்பா கிளம்பி போற. கோவம் வர அளவுக்கு அப்படி நீ இந்த கடைக்காக என்ன கிழிச்சிட்ட? உமா, இனஃப். இதுக்கு மேல எதுவும் பேசாத. ஏய், ஏன் புருஷனா நான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு எங்க எரியுது? இங்க பாரு, ஏன் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாரு? ஆமா, நான் வெளியாள் தான். வெளியாள் முன்னாடி உன் புருஷனை இப்படிதான் கேவலமா பேசுறியா? இது உனக்கு தப்புன்னு தெரியல? என்னம்மா 15 லட்சம் ரூபாய் கொடுத்து நீ கடையை மட்டும்தான் வாங்கியிருக்க, என்னமோ அவனையும் விலைக்கு வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் ரவியோட ஃப்ரெண்டு மட்டும்தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏய், நான் ரவியோட பொண்டாட்டிடி. அங்க பாரு, பெத்த அம்மா அப்பா, கூட பிறந்த அக்கா அண்ணன் எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீ எல்லாம் யாருன்னே தெரியாது. உனக்கு எதுக்கு இவ்ளோ அக்கறை? உமா, நீ முதல்ல மாத்திரை சாப்பிடு, நான் கிளம்புறேன். என்ன காதலர்கள் 2 பேரும் இங்க வந்து சீனை போட்டுட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணும். எதுக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? தயவு செஞ்சு வேற எதுவும் ஆரம்பிக்காத ப்ளீஸ். நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? என்ன அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கா, நீங்க பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், என் பொண்ணு மேலேயே கை வச்சிட்டியா? இங்க இருந்து நீ எப்படி முழுசா போறேன்னு நான் பாக்குறேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஹேய், வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு பேசிட்டே போற. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டியா? ரவிய பத்தி தப்பா இன்னொரு வார்த்தை பேசன, அவ்வளவுதான். அவனோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் யாரும் எதுவும் பேசாம சைலண்டா இருக்கலாம். ஆனா நான் அவனோட ஃப்ரெண்டு. அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. ரவி, ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன்.
உமா உமா கதவை தர. உமா கதவை தர. உமா டேய் ரவி. உமா டேய் ரவி. உமா டேய் என்னடா என்னாச்சு? ஏன் கதவு தட்டுற? அக்கா கதவே திறக்க மாட்டேங்கிறாக்கா. கதவு திறக்க மாட்டேங்கறாளா? உமா டேய் ராஜா, உமா நீ இங்க தானே இருந்த? தூங்கிட்டாளா என்ன? தூங்கிட்டாளவா? அவ இவ்வளவு நேரம் இங்கே தான் இருந்தா. இவன் வண்டி வர சத்தம் கேட்டு நேரா உள்ள போய் கதவை சாத்திட்டா. அதுக்குள்ள தூங்கிருப்பாளா? நான் சமாதானப்படுத்த நினைச்சா நீ சண்டை முட்டி விடலான்னு பாக்குறியா? உண்மையா தான் சொல்றேன். உமா கதவை தர. உமா டேய் ரவி, உமா போன் அடிச்சு பாருடா. அக்கா போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்காக்கா. சரி சரி. உமா உமா என்ன? எதுக்கு இப்ப கதவை டம்மு டம்முன்னு தட்டிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டியா? இல்ல, முழிச்சிட்டு தான் இருந்தேன். அப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் கதவை தட்டும் போது நீ திறக்கல? வேணும்னே தான் கொஞ்ச நேரம் தட்டிட்டு கிடக்கட்டும்னு விட்டேன். பாத்தியா? காலையில அவ கூட கிளம்பி போக தெரிஞ்சதுல, அப்படியே அவ வீட்லயே போய் படுத்துக்க வேண்டியதானே? எதுக்கு ராத்திரி மட்டும் வீட்டுக்கு வரணும்? உமா எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வா. வீட்டுக்குள்ள புகுந்து உன் பொண்டாட்டிய கை நீட்டி அடிப்பா. இதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணும்ல? ஒண்ணும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாமா? இப்ப போய் நிம்மதியா தூங்குற வழியை பாரு போ. உமா வயித்து புள்ளதாச்சு. நீ இப்படி பொழுதனைக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்குமா வருது? எனக்கு மட்டும் டெய்லி சண்டை போடணும்னு ஆசையா இல்ல வேண்டுதலா? நடக்கிறதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. பொண்டாட்டி கோவப்பட்டா சமாதானப்படுத்தணும். அதை விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி போனா வேற என்ன பண்றது? விடு உமா, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீ முதல்ல உள்ள போய் தூங்கு போ. இல்லங்க, இந்த ஆள பேசாம அவ வீட்ல போய் படுத்துக்க சொல்லுங்க. ரவி, அவ அவ வீட்டுக்கு போய் படுத்துக்கோன்னு சொல்றா. இல்ல இல்ல, வேற ஒருத்தலாம் இல்ல, சிங்கிள் மீனிங் தான். டேய் ரவி, இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கு. நீ படுக்க கிளம்பி போயிட்ட. சரி, போனதுதான் போனேன். உமாவை சமாதானப்படுத்தணும்னு உனக்கு தோணல? அண்ணே, நான் அவளுக்கு கிட்டத்தட்ட 100 தடவை போன் பண்ணிட்டேன். அவ போன் எடுக்கவே இல்ல. ஆமா, அவளை உன் மடியில உட்கார வச்சுட்டு நீ எனக்கு போன் பண்ணுவ. நான் போன் எடுத்து நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கணுமா? இங்க பாரு, திரும்பவும் நீ தப்பாவே பேசிட்டு இருக்கோமா. என்ன தப்பா பேசிட்ட? எனக்கு எல்லாம் தெரியும்பா. என்ன தெரியும்? உனக்கும் அவளுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு. நான் பல முறை சொல்லிட்டேன், அவ என்னுடைய ஃப்ரெண்டுன்னு. என் மேல உள்ள அக்கறை எல்லாம் பணத்தை போட்டிருக்கா. இங்க பாரு, உனக்கு என் மேல இருக்கிற கோபத்துல அவளை அசிங்கப்படுத்தாங்க. ஓ, அவளை சொன்னா அப்படியே கோவம் போத்துட்டு வருதோ? உமா, நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? அவ இனிமே இந்த வீட்டு பக்கம் மட்டும் இல்ல, கடைக்கும் வரக்கூடாது. அவ அந்த கடைக்கு பார்ட்னராவே இருக்க கூடாது. ஏமா, அவளா ஒண்ணும் வந்து பார்ட்னரா சேரலமா. உங்க அப்பா தான் சந்தைக்கு போனும் ஆத்தாவையும் காசு கொடுன்னு ஒத்த கால்ல நின்னாரு. நீயும் உங்க அப்பாவோட சேர்ந்து தானே நின்ன. அந்த 15 லட்சம் தரலனா நீங்க 2 பேரும் சேர்ந்து இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு வேற சொன்னீங்க. இப்படி புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலும் ஆடி விட்டா அவன் என்ன பண்ணுவான்? அந்த பணத்தை நான் தரேன், இல்லனா எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் தர சொல்றேன். அடப்பாமா சும்மா. உன்கிட்டயும் உங்க அப்பா கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அசிங்கப்படுத்தி சாகடிக்கிறதுக்கா? அப்போ அவ கூட சேர்ந்து சுத்துறதுக்கு தானே அவளை கடையில பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்க. ராத்திரியில மட்டும் இங்க வந்து தூங்குறதுக்கு தானே சத்தனமா? போ, போய் அவ வீட்லயே படுத்துக்கோ. ஐயோ உமா, எதுக்கு மறுபடியும் சண்டைய வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருக்க? போதும், நிறுத்த, விடு. அதெல்லாம் அப்படி சும்மா விட முடியாதுங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இவனை சொன்னா அவ வந்து என்ன அடிக்கிறா? இவன் என்னமோ என்ன சமாதானப்படுத்தாம அவ முன்னாடி பிடிச்சிட்டு அவ பின்னாடியே போயிட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க? உமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. இதுக்கு மேல போய் நான் சாப்பிடணும். நீ சமைக்கிற ஆளும் கிடையாது. நானே தான் போய் 2 தோசை போட்டு சாப்பிடணும். அத கூட செய்ய விடாம இப்படி நச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய், என்ன அடிச்சிருவியா? எங்க அடி பார்க்கலாம், அடி. ஏய், அடி பார்க்கலாம், அடி பார்க்கலாம், அடி. அடிடா.
எனக்கு வர்ற கோபத்துக்கு ரவி, அப்பா ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில நல்லவர் மாதிரி நடிக்க வேண்டியது. டேய், அதான் கதவை திறந்து விட்டுட்டு போயிட்டால. அவனை மன்னிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவன் மனசு மாறதுக்குள்ள கப்புன்னு உள்ள போயிடு போ. அக்கா, அவன் மன்னிக்கிற அளவுக்கு நான் என்னக்கா தப்பு பண்ணேன்? இங்க பாரு, நீ பண்ணலன்றது முக்கியம் இல்ல. நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் ஆடியன்ஸ் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. நீ கவலைப்படாத. போ, போய் படுத்து தூங்கு. ரவி, டேய் ரவி, மா போடா போ. விட்டு கொடுக்கறவங்க என்னைக்குமே கெட்டு போக மாட்டாங்கடா. அதுவும் உன் பொண்டாட்டிக்கிட்ட தானே நீ விட்டு கொடுத்து போற. ஒன்னும் தப்பில்லை, போ. நான் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. நீங்களாவது எடுத்து சொல்லுங்க சார். இவளுக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, படிப்பு இல்லையா, வசதி இல்லையா? நீ சும்மா இருமா. உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவல்ல. இப்ப எதுக்கு இந்த மாதிரி சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒரு கல்யாணம் பண்ணா நீங்க நிம்மதியா கண்ணை மூடிடுவீங்கன்னா நானும் யாரையும் கல்யாணம் பண்றதா இல்ல. நீங்களும் கண்ணை மூட வேண்டாம் பாருங்க. இப்படிதான் சார் ஏட்டிக்கு போட்டியா பேசி என் வாய் அடைச்சிட வேண்டியது. ஏமா, நீ ஏன் கல்யாணம் வேண்டான் இருக்க? நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என் அப்பாவே என்ன விட்டாலும் நீங்க ரெண்டு பேரும் என்ன விட மாட்டீங்க போலயே. இங்க பாருமா, நான் நேரடியாவே கேக்குறேன். நீ ரவியை நினைச்சிட்டு தானே இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அப்ப தோணுச்சு. அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யார் மேலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல. நீ இத்தனை நாளா ரவிக்காகவே கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேனே வச்சுக்குவோம். அதே ரவிக்காக இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு தானே சொல்றோம். நான் எதை சொல்லல பிரியா, அவங்களாதான் கேக்குறாங்க. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இங்க பாருமா, காலேஜில் படிக்கும்போது லவ் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம்தாம்மா. அதுக்காக இப்ப வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது சரியா படல. அங்கிள், நான் உன்ன எவனையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உருகிட்டுலாம் இல்ல. அந்த மொமெண்ட்ல நான் அப்படி நினைச்சேன், அவ்வளவுதான். நீ இப்படி கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுனால ரவியோட குடும்பத்துல வேற புதுசா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குமா? அப்பா, எனக்கும் பிரியாவுக்கும் நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பிரியா கல்யாணம் பண்ணாதான் உமா என்ன நம்புவான்னு சொல்றது சரியில்லைப்பா. நீ சொல்றதும் சரிதான்டா. பிரியா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கட்டும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணு, காலாகாலத்துல நீ ஒரு கல்யாணத்தை பண்ணி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கணும். 2, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால உங்க அப்பா கவலையை மறந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. 3, நீ லைஃப்ல செட்டில் ஆகுறது மூலமா உமா ரவி கிட்ட மேற்கொண்டு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருப்பா. நீங்க 2 பேரும் எப்பவும் போல நல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம். சரிப்பா, நீங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க. என்ன புதுசா பாக்குறது? ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளைகள்ல 4 பேர் ஒன்னதான் கட்டுவோன்னு எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஒருத்தரை செலக்ட் பண்ணி சொல்லு, உடனே நிச்சயம் பண்ணிடுவோம்.
அடுத்த முகூர்த்தத்திலேயே கையோட கல்யாணத்தை முடிச்சிருவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், நாங்க தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரவியோட பொண்டாட்டி அவனை சந்தேகப்படுறாங்கிறதுக்காக பிரியாவுக்கு ஒன்றும் நீங்க அவசர அவசரமா பார்க்க வேண்டாம். ஐயோ, பொறுமையா அவன் மனசுக்கு பிடிச்ச பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வா. சரியா? சரி சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. வா, கையோட போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். வா. அப்பா நானும் போயிட்டு வாப்பா, கூட போயிட்டு வா. போயிட்டு வந்துடுறோம். அப்பாடா, ஒரு வழியா இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பிரியா கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா உமா வேணா மாறலாம். ஆனா அவ அப்பங்காரன் என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. பாப்போம். என்ன சொல்றா உன் பொண்ணு? உங்ககிட்ட என்ன சொல்றாளோ அதையே தான் என்கிட்டயும் சொல்றா. என்கிட்ட மட்டும் தனியா ஏதாவது சொல்றாளா என்ன? நீ தான் அடிக்கடி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பிய, அதான் கேட்டேன். எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்ல விவரமான பொண்ணு. இப்போ திடீர்னு ராஜா பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள எவன் நம்மளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், எவன் நம்மளை நாசமா போகணும்னு நினைக்கிறவன்றத கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கலன்னா இப்படிதான். என்னங்க, உங்க சின்ன மாப்பிள்ள வராரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நம்ம கம்பெனி ஸ்டாஃப், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப போய் அவகிட்ட பேச்சு வாங்குறதையே இவன் வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான். ராஜா, ராஜா, டேய் ராஜா, ராஜா, டேய் என்னடா பண்ற? வாடா வெளிய. வா வா வா. ஏய், என்ன ஏன் இப்படி கத்துற? అక్కడ చూడు, உதர் தேக்கோ. எவ்வளவு வாங்கினாலும் உனக்கு பத்தாது போலயே. இப்ப என்ன, உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில ஏறாதா? இப்ப என்ன வந்து மன்னிப்பு கேட்க போறியா? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை எல்லாம் மன்னிக்கிறதாவே இல்ல. பேசாம போயிடு சொல்லிட்டேன். என்ன மோசமானவள மாத்திடாத. இதுக்கு மேல மோசமா மாத்தணுமாமா? ஏய், இன்னும் எதுக்கு இங்க நின்னு பாத்துட்டு இருக்க? குடு. குடுனா என்ன குடுக்கணும்? அப்படி திரும்ப குடுக்கற அளவுக்கு நீ என்னத்தை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க? சந்தைக்கு போனோம், ஆத்தாவையோ காசு கொடு. ஒருத்தி சம்பந்தம் இல்லாம நான் புசனே இல்லைன்னு சொல்லி தாலியை கட்டி ஊத்துட்ட. அப்பால நான் போட்ட மோதிரம் மட்டும் திரும்ப கொடுக்காம வச்சிருக்க. அதுதான் கேக்குறேன், குடு. ஆஹா, வர வர கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படி பயங்கரமா ட்விஸ்ட் கொடுக்குறீங்களே. முன்னாடியே சொல்லிட்டு செய்யுங்கடா அப்பா, என்னால முடியல. டைம் ஆகுது, விடு. ஏய், அந்த மோதிரம் நான் ஆசையா என் பொண்டாட்டிக்காக வாங்கி போட்டது. இப்பதான் நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகி போச்சுல, அப்புறம் என்னத்துக்கு அதை மட்டும் மேல மாட்டுனுங்கிற? நீ தான் கையில எது கச்சாலும் அப்படியே தூக்கி தூக்கி வச்சிருப்பியா? அந்த மோதிரத்தை கட்டி மூஞ்சில அடி. மோதிரத்தை கழட்ட முடியல. உண்மையா அவசரம் இல்ல மலரே, நீ பொறுமையா கட்டி விடு. ஆனா அதை கண்டிப்பா குத்துடணும். இந்த பாரு, நீ சோப்பு போடு, இல்ல தேங்காய் எண்ணெய் போடு, விளக்கெண்ணெய் போடு,
நான் வெயிட் பண்ணி அதை வாங்கிட்டு போறேன். அப்பா உன் காலேஜ் 2வது வருஷத்துக்கு நான் ஃபீஸ் கட்டினேன், அதை தூக்கி மூஞ்சில் வச்சிட்டேன். அதே போல் முதல் வருஷத்துக்கு நான் தானே கட்டினேன். நீ தான் பெரிய ரோஸு கறியாச்சா, அதையும் திரும்பி குத்துரு. ஆமாமா, அவளை யாரு நினைச்ச? ராஜாவுடைய அன்பு தங்கச்சி. அந்த பாச மலருக்காக, பவள மல்லிக்காக, பத்தன மாத்து தங்கத்துக்காக செகண்ட் இயர் ஃபீஸ் கட்டின ராஜா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் கட்ட மாட்டேனா என்ன? கமான்டா, கமான் கவரிமான் ராஜா, தூக்கி அடிடா அந்த காசு அவன் மூஞ்சில. இந்தப்பா தம்பி, எவ்வளவு கட்டின? 28,000 ரூபாய். Just 28,000. அவ்வளவுதானா? ஏன் ராஜா, அன்னைக்கு உன் தங்கச்சிக்கு எவ்வளவு ஒருத்த ஃபீஸ் கட்டினான்னு மரியாதை போச்சு, கௌரவம் போச்சு, நான் அப்படியே காசு எடுத்து மூஞ்சில விட்டு எறிஞ்சல. அதே மாதிரி ராஜா ராஜா அந்த 28,000 அந்த பாண்டி மூஞ்சில விட்டேறி. என்னடா நீ பாட்டுக்கு நிக்கிற? உன்கிட்ட தானடா சொல்லிட்டு இருக்கேன். எங்க போச்சு உன் தங்கச்சி பாசம்? எங்க போச்சு உன்னோட கௌரவம்? அன்னைக்கு பணத்தை எடுத்து சடால்னு கொடுத்தியே, அந்த வேகம்லாம் இப்போ எங்கடா போச்சு? நிக்காத, போ போடா.